நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ். டேய் மலை ஏறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். பட் என்ன டைம் ஆகுது? டைம் ஆகுது. டேய் ராஜே பாலடா 6 மணி 5:46. இங்கே வந்து நம்ம 3:30 வந்து சேர்ந்தோம். இப்போ 5:40 ஆகுது. இப்போ தான் ஏறவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் கார் பார்க்கிங் இடம்லாம் தேர்ந்துருந்தோம். ரொம்ப கஷ்டங்க. இந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்காதீங்க. பார்க்கிங் வந்து முன்னாடியே பண்ணிட்டு வந்துடுங்க. பழைய யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்பிடாதீங்க. எல்லாமே ஃபேக். எல்லாமே வந்து சரியான காஸ்ட்லி. குச்சியும் காஸ்ட்லி, இங்கே விற்கிற ஸ்நாக்ஸு காஸ்ட்லி. நீங்கள் வரணுமானா ஒரு வாரம் முன்னாடியே ட்ரிப்பு பிளான் பண்ணி வாங்க. நாங்கள் அவசர அவசரமாக வந்தோம், நீங்கள் அப்படி வராதீங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? மக்களே ஃபஸ்ட்டு மலை இப்போ தான் முடிச்சிருக்கோம். ஸோ 1 மணி நேரம் ஆச்சு. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து 7:05 ஆகுது. ஸோ கரெக்டாக 1 ஹவர். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இல்லை, பட் ஆனால் மேடு மாதிரி தான் இருக்குது. 5 செகண்ட் கேமரா வந்து எடுத்துன்னு போகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தூக்கின்னு போகிறாரு மேலே. எடுத்துன்னு போய் மக்களுக்காக சேவை பண்ணுறாரு. சேவை இல்லை, ஆனால் அமௌண்ட்டு தான். ஆனால் 1 to 4 மடங்கு வாங்குறாங்க. தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே 50 ரூபாங்க, 100 ரூபாய். அவங்க படுற கஷ்டத்துக்கு வாங்குறது தப்பு இல்லையே. மிக்க நன்றி. நெக்ஸ்ட் டைம் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறான். நெக்ஸ்ட் டைம் முட்டி பாட்டு ஏறணும் நம்ம மலையை. இப்போதான் ஃபஸ்ட்டு மலை முடிச்சுக்கிறோம். நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். படிக்கட்டு ஃபுல்லாக நீங்கள் நினச்ச மேலே இருக்காது. ஆனால் கரெக்டாக 6 மணிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து 7:10 ஆகுது. 7:10 வரைக்கும் ஃபுல்லாக படிக்கிறதா காய்ஸ். 1 ஹவர் ஒரு மலைக்கு ஃபுல்லாக படிக்கிறதா காய்ஸ். ஃபஸ்ட்டு மலை மட்டும் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். ஃபுல்லாக அட்வென்ச்சர் தான் இருக்கும். ஃபுல்லாக எப்படி சொன்னீங்கன்னா குள்ளி மேடு எல்லாம் எகிரி குச்சி மாதிரி தான் இருக்கும் காய்ஸ். எகிரி குச்சி ஆனால் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். ஃபஸ்ட்டு மலை மட்டும் தாண்டிட்டிங்கன்னா மீதி 6 மலை கடந்துடலாம் காய்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சிருக்கு. ஏறி இருக்கிறோம். பாருங்கள் பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் படிக்கிறதா இருக்கும். இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாங்க எப்படி இருக்குது. இதுதான் 2வது மலை. மக்களே, ஸோ 2வது மலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2வது மலை முடிவில் வந்து இந்த ஒரு லிங்காக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள். அடுத்தது வந்து 3வது மலை வழுக்குப்பாறை. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. மேலே தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறோம். சூப்பராக இருந்தது. செகண்ட் மலை வேறு லெவல் ப்ரோ. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல படிக்கிறது இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு மலை அளவுக்கு இல்லைல்ல. ஃபஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்துட்டோம். முடிஞ்சிச்சு. டைம் வந்து என்ன ஆக்சுவலாக 7 மணிக்கு, அங்கே 7:10க்கா, இங்கே 7:50 ஆகுது. அப்புறம் 45 மினிட்ஸில் வந்திருக்கோம். பரவாயில்ல. ஏய், 3வது மலை எப்படா இருக்குது? 3வது மலை அப்புறம் வழுக்குப்பாறை. அது ஒன்று தாண்டிட்டா போதும் ப்ரோ. ரொம்ப கஷ்டம் வழுக்குப்பாறை. நடக்கிறதுக்கே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் மழைலாம் வந்துச்சுன்னா ஏறவே முடியாது. மழைலாம் வந்தால் அவ்வளோதான், ஏற முடியாது.
பாருங்க ஆனால் 2வது மாலை தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாலை ரொம்ப கஷ்டம், 3வது மாலை ரொம்ப கஷ்டம். வழுக்கு பாறை பார்த்தீங்கன்னா பசங்க போய் தண்ணி பிடிக்க போயிருக்கானுங்க. அங்கே க்யூவில் நிற்கிறானுங்க. கூட்டம் வந்து ஹெவியாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 2 மலை கழிச்சு தான் தண்ணி போகும். 4வது மலை தான் தண்ணி தண்ணியிலே கழிச்சு தண்ணி ஃபஸ்ட்டு சரியான கூட்டங்க. வேறு லெவல் கூட்டம். மேலே போனால் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. ஐயோ பார்த்தீங்கன்னா இதுதான் பாம்பாட்டி சித்தர். இந்த தெய்வமே என்னடா தெரியும் உள்ள மக்களே. ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த நாட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மூமெண்ட் தான் இது. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற இவ்வளோ தூரம் கடைசியாக வந்து 5 o'clock ஆரம்பிச்சு 6 மணிக்கு 2 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். 1:30 இருக்கு. என்னடா ஃபீல் பண்ணுற? வாழ்க்கையில் இந்த நாள் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு பார்த்துட்டேன். முக்கியமாக குச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எதுவுமே இங்கே கிடைக்காது. நீங்களே கஷ்டப்பட்டு எடுத்து வந்தால் மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் பசங்க யாரும் வராதீங்க, பெரியவங்க வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.